எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக. உலகெங்கிலும் உள்ள சுவாரஸ்யமான இடங்களை பற்றிய எங்கள் தொடர் வீடியோக்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவில் பழங்கால வரலாறு மற்றும் நவீன கலாச்சாரம் கலந்த ஒரு வரலாற்று நகரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். மெக்சிகோ, பண்டைய நாகரிகங்கள், வண்ணமயமான மரபுகள், உலக புகழ்பெற்ற உணவு வகைகள் மற்றும் அழகான நிலப்பரப்புகளின் நிலம். மெக்சிகோ நகரத்தின் பரபரப்பான தெருக்களில் இருந்து சிச்சன் இட்சாவின் மாயா இடிபாடுகள் மற்றும் கான்கன் கடற்கரை வரை மெக்சிகோ ஒவ்வொரு பயணிக்கும் ஏதாவது ஒன்றை வழங்குகிறது. மெக்சிகோவின் மிகவும் பிரபலமான இடங்கள் மற்றும் பார்க்க வேண்டிய சில இடங்களுக்கு ஒரு பயணத்தில் உங்களை அழைத்துச் செல்கிறோம். தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு குழு சேருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். உலகின் மிகப்பெரிய மற்றும் உயிரோட்டமான தலைநகரங்களில் ஒன்றான மெக்சிகோ நகரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நகரத்தில் சுற்றுலா பயணிகள் வழக்கமாக முதலில் பார்வையிடும் இடம் பிரதான சதுக்கமான ஜோகலோ ஆகும். இது ஆஸ்டெக் காலத்திலிருந்தே மெக்சிகர்கள் ஒன்று கூடும் இடமாக இருந்து வருகிறது. மெக்சிகன் விழாக்கள், அரச பிரகடனங்கள், அணிவகுப்புகள் மற்றும் நவீன நிகழ்வுகளின் தளமாக இருந்து வருகிறது. தேசிய அரண்மனை சோகலோ பிரதான சதுக்கத்தில் அமைந்துள்ளது. ஜோக்லோவின் மற்றொரு அடையாளமாக மெட்ரோபாலிட்டன் கதீட்ரல் உள்ளது. இது அமெரிக்காவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான கதீட்ரல் ஆகும். இதன் கட்டுமானம் 2½ நூற்றாண்டுகளுக்கு மேலானது. முன்னாள் ஆஸ்டெக் தலைநகரான டெனோச்சிட்லானின் இடிபாடுகளிலிருந்து கற்களை பயன்படுத்தி ஒரு பழங்கால ஆஸ்டெக் கோவிலின் இடத்தில் கட்டப்பட்டது. சுவரோவியங்களுடன் கூடிய பிரமிக்க வைக்கும் ஓவரா ஹவுஸ் ஆன் ஃபைன் ஆர்ட் அரண்மனை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இருவருக்குமே பிரபலமான இடமாகும். இது மெக்சிகோ நகரத்தின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான நிகழ்ச்சியிடம். மெக்சிகோ நகரத்தின் இந்த அடையாளங்களுக்கு பிறகு பழங்கால இடிபாடுகளை பார்க்க வேண்டும்.
மெக்சிகோ நகரத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பழங்கால நகரமான தியோதிஹுவாகன் ஒரு முக்கியமான இடம். இது 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மிகவும் கட்டிடக்கலை ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டமைப்புகளுக்கு பெயர் பெற்றது. தியோதிஹுகானில் உள்ள மிகப்பெரிய கட்டிடம் சூரியனின் பிரமிடு ஆகும். இது கிபி 200 கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. தியோதிஹுகானில் உள்ள இரண்டாவது பெரிய பிரமிடு சந்திரனின் பிரமிடு ஆகும். இது கிபி 250 ஆண்டுகளில் பல்வேறு விழாக்களுக்கான இடமாக இருந்தது. தியோதிஹுகானிலிருந்து சுற்றுலா பயணிகள் வழக்கமாக சோஷிமில்கோவிற்கு செல்வார்கள். இது கால்வாய்கள் மற்றும் படகு சவாரிக்கு பெயர் பெற்ற இடமாகும். கால்வாய்களில் உள்ள வண்ணமயமான படகுகள் அல்லது டிராஜினராக்கள், மரியாச்சி இசை, கப்பலில் உள்ள உணவுக் கடைகள் ஆகியவை ஒரு தனித்துவமான அனுபவமாகும். மெக்சிகோவில் அடுத்த முக்கியமான இடம் சிச்சன் இட்சா ஆகும். இது உலகின் புதிய 7 அதிசயங்களில் ஒன்றாகும் மற்றும் பல மாயன் இடிபாடுகளை கொண்ட இடமாகும். குகுல்கன் பிரமிடு சிச்சன் இட்சாவின் மிகவும் பிரபலமான பண்டைய அடையாளமாகும். இந்த பிரமிடு 365 படிகளை கொண்டுள்ளது மற்றும் சம இரவு பகல்களின் போது ஒரு நிழல் ஒரு பாம்பு படிக்கட்டில் இறங்குவது போன்ற மாயையை உருவாக்குகிறது. இது மாயன்களின் மேம்பட்ட வானியல் அறிவை நிரூபிக்கிறது. சிச்சன் இட்சாவில் காண வேண்டிய மற்றொரு முக்கியமான இடம் போர் வீரர்களின் கோயில். மெக்சிகோ இயற்கையான புதைகுழிகளான சினோட்டுகளுக்கும் பிரபலமானது. பண்டைய மாயாக்களுக்கு இந்த புனித கிணறுகள் முக்கிய நீராதாரங்களாக இருந்தன. இந்த கேனோட்டுகள் இப்போது நீச்சல் மற்றும் டைவிங்குக்கு பிரபலமாக உள்ளன. சிச்சன் இட்சாவிற்கு அருகிலுள்ள ஒரு அழகான காலனித்துவ நகரமான வல்லடோலட் அருகிலுள்ள முக்கிய மாயா இடிபாடுகளை பார்வையிட மற்றொரு சுற்றுலா தலமாகும். மெக்சிகோ அதன் வரலாறு மற்றும் கலாச்சாரத்திற்காக மட்டுமல்லாமல் அதன் கடற்கரைகளுக்கும் பிரபலமானது. தென்கிழக்கு மெக்சிகோவில் அமைந்துள்ள கான்கன் கடற்கரைகளை கொண்டுள்ளது.
மெக்சிகோவின் மற்றொரு வரலாற்று தளம் துலூம் ஆகும். இது சிறந்த பாதுகாக்கப்பட்ட கடலோர மாயா தளங்களில் ஒன்றாகும். மாயாக்களால் கட்டப்பட்டு வசித்து வந்த கடைசி நகரங்களில் துலூமும் ஒன்றாகும். மேலும் 13ஆம் மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் அதன் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அடைந்தது. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த நகரம் கைவிடப்பட்டது. அழகான கடற்கரைகள் கொண்ட தீவில் நேரத்தை செலவிட விரும்புவோர் மற்றும் படகு சவாரிகளை அனுபவிப்பவர்கள் இஸ்லா முஜரஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். மெக்சிகோ என்பது பழங்கால பிரமிடுகள், வண்ணமயமான நகரங்கள் மற்றும் வெள்ளை மணல் கடற்கரைகளை அனுபவிக்கக்கூடிய இடம். இந்த வீடியோ மெக்சிகோ என்ன வழங்குகிறது என்பது பற்றிய ஒரு பார்வை மட்டுமே. ஆனால் இந்த நாட்டிற்கு செல்ல உங்களை ஊக்குவிக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். மேலும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் எங்கள் மற்ற பயண வீடியோக்களையும் பார்க்கவும். நன்றி.